சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றியது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக பொதுமக்களிடம் அல்லது பொது வழியில் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய பார்வையில் நான் முன்வைக்கின்ற கேள்விகள். இதில் யாருக்காவது முரணான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அண்மையில் தொடர்ச்சியாக ஒரு சில மக்களினால் அல்லது ஒரு சில கட்சியினரால் அரசியல் கட்சியினரால் முன்வைக்கப்படுகின்ற கோபங்கள் அல்லது அவர்களுடைய வளர்ச்சியை நசுக்குகின்ற விடயங்கள் காரணமாக எழுந்த ஒரு விஷயம் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேணும்னு சொல்லி பலர் முகநூலில் எழுதுகின்ற விடயங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. எதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. முதலாவது விடயமாக, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடந்த டிசிசி கூட்டம் கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்வைச்ச விஷயம், குறிப்பிட்ட ஒரு விவசாய சம்மேளனம் சம்பந்தமாக இவர்கள் இந்தளவு பணம் ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இந்த ஊழலை இல்லை அப்படி நாங்கள் நல்லவர்கள் எங்களுடைய கை வெள்ளையானது அப்படின்னு சொல்லி அவர்கள் நிரூபிப்பார்களாக இருந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்கலாம். அவர்கள் பொது வழியில் தங்களுடைய இந்த கணக்குகள் யாவும் சரியான முறையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்களையும் கூப்பிட்டு ஊடகவியலாளர்களிடமும் இந்த கணக்கறிக்கைகளை சரியான முறையில் பகிர்ந்து, அதே மாதிரி டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் அவரிடமும் சரி, அல்லது இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரனிடமும் சரி, அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவிடவும் சரி, இந்த விஷயத்தை நான் சரியான முறையில் எங்களுடைய கணக்கறிக்கைகள் எல்லாமே இருக்கிறது அப்படி என்று சொல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விடயத்தை கடந்து அடுத்த விடயமாக போகலாம். ரெண்டாவது விஷயம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கணக்கறிக்கை கேட்ட பொழுது தங்களுடைய கௌரவம் போய்விட்டது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய வாய்க்கு அரிசி போட்டு கொடும்பாவி எரிக்கிறார்கள். அந்த கொடும்பாவி எரித்த நபர்களும் சரி, அதனை தூண்டியவர்களும் சரி, அதனை அங்கே நின்று அவர்களுக்கு பக்கப்பாடாக நின்று அந்த 50 பேரோ 20 பேரோ 30 பேரோ 100 பேரோ எத்தனை பேரோ அவ்வளவு பேரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி நின்றோம் அல்லது பொது வழியில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நாங்கள் செஞ்சது தவறான விடயம் அப்படி என்று சொல்லி பொது வழியில் மன்னிப்பு கேட்டால், மன்னிப்பு கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சிக்கலாம். அதனை கடந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக ஊடகங்களிடம் நின்று ஊடகங்களுக்கு முன்னாலேயே என்ன சொல்கிறார்கள் சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா கிளிநொச்சி பொது சந்தையிலேயோ அல்லது ஏனையின் வீதியினாலேயோ போகின்ற பட்சத்தில் அவர்களுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படுத்துவோம் அல்லது தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு தைரியமும் அவ்வளவு திடகாத்திரமும் இருக்கின்ற வகையில் அவர்கள் கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது, அந்த விடயத்தில் நாங்கள் அவ்வாறு சொன்னது தவறு அப்படின்ற பட்சத்தில் பொது வழியில் அந்த ஊடகவியலாளர்களையோ அந்த சமூக ஊடகவியலாளர்களை அழைத்து நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவமரியாதை செஞ்சு விட்டோம், மக்களுக்காக வேலை செய்கின்ற ஒரு பிரதிநிதியை இவ்வாறு செஞ்சு விட்டோம் அப்படி என்று சொல்லி ஊடகங்களுக்கு முன்னால் மன்னிப்பு கோருகின்ற பட்சத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சிக்கலாம். இதனை விடுத்து நீங்கள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீர்கள். இதில் நிறைய பேர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தரக்குறைவாக வார்த்தை பிரயோகங்களாக அல்லது அவரை விசரணண்டோ நீங்கள் எப்படி வேணுமெண்டோ எல்லாம் நீங்கள் வார்த்தைகளால் வர்ணிச்சிருக்கலாம். இப்படி இந்த வார்த்தைகளால் வர்ணிக்கின்ற அத்தனை பேரும் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் வார்த்தைகளால் கேவலப்படுத்தினீர்களோ உங்களுடைய மனசான்றுக்கு அமைவாக
நீங்கள் உங்களுடைய முகநூல்களில் வந்து நீங்கள் வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்டால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்கலாம். யார் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியோடு அந்த கட்சியினுடைய அற்ப சொற்ப லாபங்களுக்காக அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் தான் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மலையக மக்களை பற்றியோ எதுவுமே பேசலை. மத்திய பகுதியிலிருந்து வந்தவர்கள் அல்லது வந்து மத்திய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ வந்து சொன்னவர்கள் நினைக்கிறேன், சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து மலையக மக்களை இங்கே வந்து இழுக்கவில்லை. ஆனால் இந்த மலையக மக்களையும் தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து, அது மட்டும் இல்லாமல் இவர்களையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவையும் சீண்டுகின்ற மாதிரி எல்லாமே வந்து இந்த கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் வந்து சொல்லி தங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு வேலை என்ன செஞ்சேன்னு சொன்னால், மலையக மக்களோடு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கோர்த்து விட்ட மாதிரியான வேலைப்பாடுகளை செய்தால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மலையக மக்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது அவருக்கான எதிர்ப்புகள் இன்னமும் கூடும் அப்படி என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் இவ்வாறான செயற்பாடுகளையும் வந்து இவர்கள் தூண்டியிருந்தார்கள். இவர்களை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வளர்ச்சி இப்பொழுது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகமான ஒரு என்ன சொல்றது பயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதற்காக மாதிரி தான் கடந்த டிசிசி கூட்டங்கள், தெல்லிப்பள டிசிசி கூட்டங்களில் கூட பேசி போட்டு உடனடியாக ஓடி வந்து முகநூலில் நல்லவர்கள் மாதிரி போட்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த ஒரு சில ஊடகவியலாளர்கள் உண்மையாக பாய்ந்திருந்தார்கள். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதரவாக செய்யப்படுகின்றவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தமா வந்து காணக்கூடியது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அபிவிருத்திகளை தடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கேயோ ஒருவர் வந்து பாய்ந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. எந்த ஒரு டிசிசி கூட்டத்திலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எந்த விதமான அபிவிருத்தியையும் குழப்பவில்லை. அங்கே இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுதுதான் அந்த ஊழல்வாதிகள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அர்ச்சுனாவோடு முரண்படுகின்ற பொழுது இங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. நேற்றைய டிசிசி கூட்டத்திலும் கூட, பரத்துறையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலும் கூட ஒரு வைத்தியசாலை சம்பந்தமாக நினைக்கிறேன் 30 மில்லியன் நினைக்கிறேன் 30 மில்லியன் ரூபாய், 3 கோடி ரூபாய் இந்த பண ஊழல் இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக கேள்வி கேட்கின்ற பொழுது அதுக்கு அந்த வைத்தியசாலை சார்பாக அல்லது பொறுப்பாக வந்திருந்த நபர் தான் கடந்த ஆண்டு தான் அந்த இடத்துக்கு பணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியும், ஆனால் இங்கே பொது வழியில் அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது, அந்த மக்களுக்கு தெரியாது. இதனை அந்த இடத்துல உரியவர்களிடம் கேட்பதற்கு உரியவர்கள் அங்கே வரவில்லை. ஆனாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நான் இதனை சட்டப்படி வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஊழல்வாதிகளை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்து மக்களிடம் இவர்கள் உங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், ஊழல் பண்ணுகிறார்கள் அப்படி என்று சொல்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களுடைய வளர்ச்சி அல்லது உங்களுடைய அன்றாட தேவைகளில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு தடை போடுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய தனிப்பட்ட முட்டாள்தனம். இதில் யாரையும் நான் குறை கூற வரல. ஆனால் உங்களுடைய பணம் சுரண்டி உங்களோடு இருப்பவர்களே, உங்களோடு பயணிக்கின்ற அல்லது உங்களை வழிநடத்துகின்ற அரசியல்வாதிகள் என்பவர்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூறையாடுகிறார்கள் உங்களுடைய வறியவர்களுடைய ஏழைகளுடைய பணத்தை அப்படின்றதான் உண்மை. இதை வெளியில் கொண்டு வருவதனால தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இவ்வளவு அவப்பெயர்களையும் சுமந்து கொண்டு ஆனாலும் தான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய பகிர்வு ஒன்றில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பகிர்ந்திருந்தார். நான் இந்த ஊழல்வாதிகளை அடையாளம் காணுவது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். இதில் நீங்கள் யாரும் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எங்களுடைய பகுதிகளில், வட பகுதிகளில், எங்களுடைய தமிழர்கள் பகுதிகளில் அளவுக்கு அதிகமான ஊழல்கள், பணச்சுரண்டல்கள் ஒவ்வொரு திணைக்களங்களுக்குள்ளும் இருக்கிறது. இது தெரிந்தும் நடக்கிறது, தெரியாமலும் நடக்கிறது. தெரிந்தும் தெரியாமலும் என்னென்னாலும் செஞ்சுட்டு போட்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பலர் கடந்து போகின்ற விஷயமும் வந்து இடம்பெறுகிறது. ஒரு மூத்த ஊடகவியலாளர், பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாகவும் ஒரு பகிர்வு ஒன்றை பகிர்ந்திருக்கார். இவர் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு கட்சிக்கு வந்து
சார்பாக எழுதினார். அண்மை காலங்களாக என்ன விஷயம் என்று தெரியவில்லை. அவர் அந்த கட்சியிலிருந்து உடைந்து வந்து இப்பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாக தன்னுடைய பகிர்வுகள், ஊடக பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. இது சம்பந்தமாக என்னுடைய மனசுக்கு அது அவர் பகிர்ந்த விஷயம் நல்ல மாதிரி பட்டது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது பற்றிய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினரிடம் நேர்மை இருக்கிறது, துணிவு இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது. அர்ச்சுனாவை யாரும் ஓரங்கட்டவோ அல்லது வந்து இந்த தமிழ் மக்களினுடைய இன்றைய தேவைக்கு வந்து அவர் நிச்சயமாக முக்கியமாக தேவையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அர்ச்சுனா சில நேரங்களில் ஆவேசத்தில் வாய் வார்த்தைகளை விடுகின்றார். இந்த வாய் வார்த்தையை கொஞ்சம் குறைத்தால் வடக்கினுடைய சிஎம் மட்டுமில்லை, இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வருவார் அப்படின்ற விஷயம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கோபத்தை குறைக்க வேண்டும். அந்த கோபம் இன்னும் கூடுமாக இருந்தால் அவருடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், இவர் நல்ல ஒரு ஆளுமை உள்ள நபர் அப்படின்னு சொல்லியும், ரோல் மாடலான வைத்தியர் அப்படின்னு சொல்லியும், இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளில் சிறந்த அரசியல்வாதி அப்படின்னும், இடம் பொருள் ஏவல் தெரிந்து யாரோடு எப்படி என்ன வார்த்தை பிரயோகத்தை பேசக்கூடிய வல்லமை பொருந்தியவர். ஆனால் அப்பப்போ கோபம் வருகின்ற பொழுது வார்த்தைகளை வெளிவிடுகின்றார் அப்படின்னு சொல்லியும், இதை மட்டும் சரியான முறையில் இவர் கையில் எடுத்து பழகிவிட்டார் அப்படின்னு சொன்னால் சாகும் வரை தமிழர்களினுடைய ஏக பிரதிநிதியாகவும் தமிழர்களுடைய உண்மையான அரசியல்வாதியாகவும் அர்ச்சுனா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியும், அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை கதைத்து விட்டால் அதனை வந்து நீங்கள் தன்னால் முடிஞ்சவரை அதை நிரூபித்து அல்லது நீங்கள் நிரூபிப்பீங்களாக இருந்தால் நான் பதகி வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி கதையை மாற்றி கதைக்காமல் நேர்மையான வழியில் கதைப்பதனால தான் இவரை வந்து இவ்வளவான மக்களும் வந்து அவதூறு பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி, அரசியல்வாதி என்றால் கதையை பிரட்ட தெரியணும். அர்ச்சுனாவிடம் வந்து இந்த கதையை பிரட்ட தெரிகின்ற தன்மை இல்லை. அதனால மட்டும்தான் அர்ச்சுனாவுக்கு வந்து இவ்வளவு அவச்சொற்களும் வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி, இந்த சின்ன சின்ன தவறுகளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சரியாக செய்ய வழிக்கிட்டால் நாளை அவர்தான் வடக்கினுடைய சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் வந்து இந்த பகிர்வை தன்னுடைய முகநூலில் பாய்ந்திருக்கார். உண்மையில இந்த பகிர்வில் அவர் சொன்ன விஷயங்கள் நாங்கள் ஆதரவாளர்களாக இருந்தாலும் அவைகளை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சில நேரங்களில் கோபம் வருகின்ற பொழுது தன்னுடைய தனிப்பட்ட ரீதியான கோபம் இல்லை, தன்னுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான கோபமாக அந்த கோபத்தை வழிகாட்டுகிறார். அது அவரோடு நெருங்கி பழகுபவர்கள் நிச்சயமாக அவரை வழி நடத்துபவர்கள் அது சம்பந்தமாக அவர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவருக்கு வந்து அந்த பொது வழிகளில் அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. என் இனத்தை, என் மக்களை இவர்கள் இப்படி ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக வெளிக்கொண்டு வருகிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வளர்ச்சி பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் மட்டுமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடி கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்தில் யார் யார் தவறுகள் விட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வெளிக்கிட்டார்களோ அவர்கள் பொது வழிகளில் வந்து மன்னிப்பு கேட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோட நேரடியாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்கின்ற பட்சத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றத இந்த வீடியோ சொல்லி கொண்டும் என்னுடைய கருத்துக்கோடு நீங்கள் முரண்பட்டால் அல்லது நீங்கள் உடன்பட்டால் கொமெண்டில் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.